ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பனானா கேக். அதுவும் குக்கரில் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கப் மைதா எடுத்திருக்கேன், அது 150 கிராம்ஸ். அதே அளவுக்கு 1 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1 கப் காசின பால், 1 கப் நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பூஸ்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 2 பனானா போட்டிருக்கேன். நான் வந்து செவ்வாழை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம 1 கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த நாட்டு சக்கரை கரையணும். நீங்கள் நார்மல் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நார்மல் சுகரும் இந்த அளவுக்கு கரையணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம 1 கப் ரீஃபைண்ட் ஆயிலை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பூஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து எனக்கு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச 1 கப் மைதா, அதான் 150 கிராம் சொன்னல, அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து தேவையான அளவு தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் 1 கப்பில் ஃபஸ்ட் 1/2 கப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு அதுவே போதுமான அளவு இருந்துச்சு. இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இந்த டைமில் இப்போ நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாலுமே நோ இஷ்யூஸ், நீங்கள் இப்படியே வந்து இதை பேக் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேக் பண்ணுறதுக்கு நம்ம வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டில் பட்டர் பேப்பர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மைதாவோ இல்லை கோதுமை மாவோ அதை நல்லா டஸ்டிங் பண்ணிவிட்டு அதில் இந்த பேட்டரை நீங்கள் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நட்ஸ் இருந்ததுன்னா மேலே டெக்கரேஷன்ஸ்க்கு போட்டுக்கோங்க. இப்போ பேக் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு குக்கரில் சால்ட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை இதில் வச்சுக்கலாம். இதில் கேஸ்கெட்டும் விசிலையும் ரிமூவ் பண்ணிடணும், அது யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 40 to 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் வந்துடுச்சுன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, பனானா கேக் ரெடி.